காலனிகளாக வாழும். இவற்றின் வாழ்க்கை முறை மனிதனின் வாழ்க்கை முறையைப் போலவே இருக்கிறது. இவை மிக பலசாலியாகவும் சுறுசுறுப்புடன் தனது வேலைகளை செய்கின்றன. ஆனால் எறும்புகள் பேசுமா என்ற கேள்வி உங்களுக்கு தோன்றுகிறதா? நிச்சயமாக எறும்புகள் அவற்றுக்குள் பேசும். மேலும் அவற்றுக்கென தனி மொழிகள் கூட இருக்கிறது என இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். எறும்புகள் கெமிக்கல் சிக்னல்களை பயன்படுத்தியும் உடல் அசைவின் மூலமும் அது மட்டுமில்லாமல் ஒலிகளை பயன்படுத்தியும் தங்களுக்குள் தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றன. இது குறித்து அல் குர்ஆன் 27வது அத்தியாயம் வசனம் 18 இறுதியாக எறும்புகளின் பள்ளத்தாக்கின் அருகில் அவர்கள் வந்தபோது ஓர் எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி, எறும்புகளே, நீங்கள் உங்கள் புற்றுக்களுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமானும் அவருடைய சேனைகளும் அவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் உங்களை நசுக்கிவிடாதிருக்கும் பொருட்டு அவ்வாறு செய்யுங்கள் என்று கூறிற்று. இதன் மூலம் எறும்புகள் பேசும் என குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளது என அறிய முடிகிறது. இன்றைய அறிவியல் சொல்லும் உண்மையை அந்த காலத்தில் குர்ஆனில் எப்படி சொல்லியிருக்க முடியும்? அறிவு உள்ளவர்களுக்கு இதுவே ஓர் அத்தாட்சி.